Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 8வது பகுதிக்கு வரவேற்கிறேன். ஸோ இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 விஷயம் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மாஸ்டர் தியரம், இன்னொன்று வந்து ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அல்லது ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அதாவது எப்படி கன்வர்ஜென்ஸ் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுதுன்றதை பார்த்தோம். அந்த கன்வர்ஜென்ஸ் வந்து எப்படி பாஸ்ட்டாக இருக்குன்றதை பற்றி பார்க்குறத பற்றி. இன்னொன்று வந்து மாஸ்டர் தியரம். மாஸ்டர் தியரமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு இதில் ஃபுல்லாக அல்காரிதம்ஸ் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். நியூமெரிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் அல்காரிதம் தான். ஓகே, முழுசாக வந்து அல்காரிதம் பற்றி தான் படிக்க போகிறோம். அந்த அல்காரிதமில் என்ன அப்படின்னா அல்காரிதம் கால்குலேட் பண்ணுறதுக்கு அல்லது கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது அதை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து மெயினாக வந்துட்டு எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பைனரி சர்ச்சு, டிவைட் அண்ட் கான்குவர், ரெக்கர்ஷன் அது சில ரேட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சில ப்ராப்ளம்ஸ் இங்கே சால்வ் பண்ணலாம். அடுத்த பைத்தான் கிளாஸில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாஸ்டர் தியரம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ராசன் அல்காரிதம் ஒன்று இருக்குது. அது வந்து அடுத்து பைத்தான் கோர்ஸ் நடத்தினதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். ஸ்ட்ராசன் அல்காரிதம்னா என்ன, அதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லலாம். அதில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்துட்டு என்கியூப் ஆப்ரேஷன்ஸ் மினிமம் இருக்கும். அந்த என்கியூப் ஆப்ரேஷனை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய ரிசர்ச் டாபிக். ஸோ அது வந்துட்டு ஸ்ட்ராசன் அல்காரிதம். ஸோ அது ரிலேட்டடாக மாஸ்டர் தியரம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ வந்து மாஸ்டர் தியரம்னா என்ன, இந்த மாஸ்டர் தியரத்தோட ப்ரூஃப் என்னன்றதை மட்டும் பார்ப்போம். அதுக்கடுத்து ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் டெஃபனிஷன்ஸ், அப்புறம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மாஸ்டர் தியரம் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்த விஜய் படம் மாதிரி இல்லை, இது வந்து இதில் உள்ள ஒரு தியரம். ஓகே, மாஸ்டர் தியரம் அப்படின்றது ஒரு தேற்றம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேற்றம் என்ன சொல்ல போகுது அப்படின்னா இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு கால்குலேஷன் நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் 2 நம்பரை ஆட் பண்ணுறீங்க அல்லது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறீங்க, 2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறீங்க அல்லது 2 வெக்டாரை ஆட் பண்ணுறீங்க. இது எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா கூட்டுறது கழிக்கிறது இதெல்லாமே பண்ணிகிட்டே இருப்பீங்களா. ஸோ இந்த கூட்டல் கழித்தல் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏன்றது ஒரு மேட்ரிக்ஸ், பின்றது இன்னொரு மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுறோன்னா ஏ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1 2 3. ஓகே, அல்லது நான் என்ன எழுதுறேன்னா A1 A2 A3 எழுதுறேன். A1 A2 A3 A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 அந்த மாதிரி எடுத்துக்கும். அதே மாதிரி பியும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். பி வந்துட்டு என்னென்னா B11 B12 B13 B21 B22 B23 B31 B32 B33ன்னு எடுத்துக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன்னா என்ன பண்ணுவோம், அல்லது ஆட் பண்ணுறேன்னா என்ன பண்ணுவோம், எத்தனை இது இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ A11 B11 ஆட் பண்ணுவோம். A + B இப்போ கண்டுபிடிக்கிறேன்னா A11 + B11 ஆட் பண்ணுவோம். A12 + B12 A13 + B13 பண்ணுறோம். அப்போ என்னென்னா ஒவ்வொரு அடிஷனையும் நினைப்பலான்னா ஒரு ஆப்ரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதில் எத்தனை ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படும், இதில் வந்து 9 என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அப்போ 9 அடிஷன். ஓகே, 9 தடவை வந்துட்டு 9 நம்பரை வந்து கூட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இதே வந்து மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் வந்து என்ன பண்ணணும், இதை வந்துட்டு இதோட மல்டிப்ளை பண்ணோம், அப்புறம் இதை வந்துட்டு இதோட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இது மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு இதுலையும் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்போ அதில் என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வரும். A11 A12 A13 வந்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு மல்டிப்ளை பண்ணும். ஸோ A11 வந்துட்டு B1ஓட மல்டிப்ளை பண்ணும், A12 B21ஓட, A13 B31ஓட. ஸோ அப்போ அதிலே வந்துட்டு நமக்கு 3 ஆப்ரேஷன்ஸ் வருது. ஓகே, ஸோ 3 தடவை வந்துட்டு பெருக்க வேண்டியிருக்கு. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ண வேண்டியிருக்கு, A1 அதை கூட்ட வேறு செய்யணும். ஸோ அதில் அட்லீஸ்ட் 2 தடவை வந்து கூட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இப்போ அடிஷனில் வந்து மொத்தமே 9 ஆப்ரேஷன்ஸ் தான் இருந்தது. இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன வருது, ஜஸ்ட் நான் மல்டிப்ளை பண்ண முடியாது. இப்போ அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறேன்னா அது வேற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் பண்ணோம்னா அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம யூஸ்வலாக பண்ணுற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம்ல. ஸோ மேட்ரிக்ஸையும் எப்படி பெருக்கிறது, 2 அணிகளை எப்படி பெருக்கிறோம் அப்படின்றத பார்க்கல. அந்த அணிகளை பெருக்கும்போது நம்மளோட முறையை வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா A11ஐயும் B11ஐயும் பெருக்குவோம், அப்புறம் A12ஐயும் B21ஐயும் பெருக்குவோம், அப்புறம் A13ஐயும் B31ஐயும் பெருக்குவோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, இதிலே வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, A11 B11 + A12 B21 + A13 B31. ஸோ இதில் எனக்கு என்ன ஆயிடுதுன்னா 1 2 3
மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. அது போக 2 ஆப்ரேஷன் 2 கூட்டல் இருக்குது. ஓகே, ஸோ 3 பெருக்கல் இருக்குது, 2 கூட்டல் இருக்குது. அப்போ என்ன ஆயிடுது, இதுலேயே 5 வந்துருச்சு. அதே மாதிரி இதை வந்துட்டு இதோட பண்ணணும். அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு 5 வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை இதை முடிக்கும் போதே எனக்கு என்ன வந்துடும், 15 ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு அடிஷனல் என்ன இருந்துச்சு, 9 தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இதில் வந்துட்டு காம்ப்ளெக்சிட்டி வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து காம்ப்ளெக்சிட்டி அந்த இதோட ரன்னிங் டைம் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஆட் பண்ணுறோம்ல, ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணும்போது அதில் வந்து 9 ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்குது. A ஸ்டார் B போடும்போது என்ன ஆகுது, நமக்கு ஒரே இதுக்கே வந்து 5 வருது. ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவை அதே மாதிரி 5 போட வேண்டியிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதில் வந்து 3 தான் இருக்குது, இதில் 3 ஸ்கொயர் வருது. இதில் என்ன வரும்னா 27 கிட்ட வரும். ஓகே, ஸோ 27 கிட்ட வரும். ஸோ அப்போ என்ன ஆகுது, நமக்கு 27 பக்கத்தில் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட குவான்டிட்டி வந்து கூடிடுது. ஸோ 3 ஸ்கொயர்ன்றது இங்கே 3 கியூப் கிட்ட வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட காம்ப்ளெக்சிட்டி வந்து கூடிக்கிட்டே போகுது. ஓகே, ஸோ இந்த T ஆஃப் n. ஸோ இப்போ ஒரு இது இப்போ வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, 3x3 மேட்ரிக்ஸ், ரொம்ப சிம்பிளான 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் ஒரே ஒரு இந்த நம்பரையும் உங்களுக்கு பெருக்கிறதுக்கு 1 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, A11 P11 கூட்டுறதுக்கு 1 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி பெருக்கிறதுக்கும் உங்களுக்கு 1 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கூட்டுறதுக்கும் 1 செகண்ட், பெருக்கிறதுக்கும் 1 செகண்ட்னா இதை வந்து எவ்வளோ செகண்டில் முடிக்கலாம், 9 செகண்டில் முடிச்சலாம். ஆனால் இதை என்ன பண்ணுவீங்க, 27 செகண்ட், ஆல்மோஸ்ட் ½ மினிட் இது பண்ணும். இப்போ இதையே வந்து பெருசாக்குங்க. என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு மில்லியன் பை மில்லியன் மேட்ரிக்ஸோ இல்லை 10x10 மேட்ரிக்ஸோ எடுக்கிறீங்க. ஒரு 10x10 மேட்ரிக்ஸ் என்ன வரும், ஸோ இது 10x10 மேட்ரிக்ஸ்ன்றப்ப அதில் வந்து என்ன இருக்கும், மொத்தமே வந்துட்டு 100 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ 100 செகண்ட் தான் ஆகும். அப்போ எவ்வளோ நேரத்தில் முடியும், 100 செகண்ட்னா நமக்கு ஆல்மோஸ்ட்டு ஒரு 1.5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஓகே, 1.5 நிமிஷம் 1.25 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதே இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அது வந்து 10 கியூப் ஆயிரும், 1000 ஆயிரும். ஸோ 1000 செகண்ட்றது அப்போ வந்து என்ன ஆயிரும், நமக்கு வந்து ஹவர்ஸ் கிட்ட வந்துடும் ஆல்மோஸ்ட். ஸோ மினிட்ஸ் தாண்டி என்ன ஆகும், ஹவர்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் 1000 செகண்ட்ஸ்ன்றது கொஞ்சம் பெரிய நம்பர் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்துட்டு அந்த இது வந்து கூடிட்டே போகுது. இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணலாம்னா, அதை வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, T ஆஃப் n அப்படின்னு சொல்ல போகிறேன். T ஆஃப் nன்றது ரன்னிங் டைம். ஓகே, T ஆஃப் n வந்துட்டு ரன்னிங் டைம் அப்படின்னா, ரன்னிங் டைம்ன்றது என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு கூட்டுறதுக்கோ பெருக்கிறதுக்கோ அல்லது கழிக்கிறதுக்கோ வகுக்கிறதுக்கோ வர்ற டைம் என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு ரன்னிங் டைம் சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராம் நீங்கள் நிரல் எழுதுவீங்களா, ஒரு நிரல் எழுதும்போது அந்த நிரல் அல்லது ப்ரோக்ராம் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, நிரல்னு தமிழ் சொல்லுவாங்க. ஸோ அந்த இது ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, ஒரு ப்ரோக்ராமும் இது பண்ணுறதுக்கு, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அதை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு, சரி பண்ணி இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே, அந்த டாப் டு பாட்டம் எவ்வளோ நேரம் ஆகும். ஓகே, ஸோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ரன் ஆகி நமக்கு விடை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது அந்த ரன்னிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரன்னிங் டைம் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, அந்த நம்மளோட நிரல் அல்லது ப்ரோக்ராமை பொறுத்தளவில் என்ன பண்ணலாம்னா, குட்டி குட்டி ப்ராப்ளமாக மாற்றிடலாம். ஒரு ரன்னிங் டைம் இருக்குது, இதில் என்ன பண்ண போகிறேன்னா, அது வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பீசஸாக இது பண்ண போகிறேன். அதில் ஒரு பார்ட் வந்து திருப்ப ரன் ஆகிட்டே இருக்கும், ஒரு பார்ட் வந்து திருப்ப ரன் ஆகாமல் இருக்கும். அது வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த திருப்ப ரன் ஆகிற பார்ட் வந்துட்டு என்னென்னா ஒரு A டைம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் இந்த T ஆஃப் n வந்துட்டு நான் வந்துட்டு டீகம்போஸ் பண்ண முடியுது. சப்போஸ் இப்போ வந்துட்டு A இன்ட்டு T ஆஃப் n பை B ப்ளஸ் F ஆஃப் n இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு நான் எழுதுறேன். T ஆஃப் n ஈக்குவல் டு A இன்ட்டு, ஸோ இதோட ரன்னிங் டைம் எப்படி இருக்குன்னா, அந்த ப்ரோக்ராமோட குட்டி பவர்சன். ஓகே, ஸோ அது வந்து n பை P பார்ட்டாக B பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ n பை B பார்ட்டாக பிரிச்சு அது வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு லீனியர் டைம்ஸாக இருக்குது. A இன்ட்டு T ஆஃப் n பை B அது வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷனாக இருக்குது. ப்ளஸ் F ஆஃப் n. ஓகே, F ஆஃப் nன்றது அது போக அந்த திருப்ப வராமல் இருக்கிறது போக மீதி இருக்குது என்னன்றதை நான் எடுத்துக்கிறேன். ஒரு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இருக்குது. ஸோ இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் இப்படி இருந்ததுன்னா, இந்த மாஸ்டர் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த F ஆஃப் n பொறுத்தளவில் அந்த F ஆஃப் n எப்படிலாம் மாறுதோ அது பொறுத்தளவில் நம்மளோட T ஆஃப் n ரன்னிங் டைம் மாறும் அப்படின்றது. அதாவது எதெல்லாம் வந்து என்னோட நான் ப்ரொபோஷனேட் டைம் இருக்குல்ல, அதாவது எதெல்லாம் வந்து திருப்ப வராமல் பார்சன் இருக்குல்ல, அது எவ்வளோ டைம் எடுக்குதுன்றதை பொறுத்து இது வந்து மாறப்போகுது அப்படின்றலாம். ஸோ T ஆஃப் n வந்து A இன்ட்டு T ஆஃப் n பை B ப்ளஸ் F ஆஃப் n சொல்கிறோம். ஸோ A and B வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அந்த போர்ஷனாக பிரிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ எப்படி பிரிக்கலாம் அப்படின்றது. ஸோ இப்போ தியரம் என்ன அப்படின்னா, இந்த தியரத்தை எழுதிடுவோம். ஸோ தியரம் என்னன்னா, ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா சப்போஸ் அந்த F ஆஃப் n பொறுத்தளவு நான் மாற்றலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, F ஆஃப் n வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஓகே, F ஆஃப் n வந்துட்டு என்ன ஆர்டரில் இருக்க போகுதுன்ற பொறுத்து அது மாறப்போகுது. ஸோ F ஆஃப் n வந்துட்டு கேபிட்டல் O ஆஃப் கேபிட்டல் ஓனா என்னது, பிக் ஓனா என்னது, பிக் ஓட டெஃபினிஷன் என்ன, F ஆஃப் x ஈக்குவல் டு O ஆஃப் G ஆஃப் xனா என்ன மீனிங். ஸோ இது வந்துட்டு லிமிட் x டென்ஸ் டு x0. ஓகே, F ஆஃப் x பை G ஆஃப் x வந்துட்டு less than or equal to C அல்லது Cன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சம் ஈக்குவல் டு Cன்னு வருதுன்னா, ஓகே, C அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு கேபிட்டல் ஓன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அதோட டெஃபினிஷன்.
ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் என் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் என் லாக் பி ஏ மைனஸ் எப்சிலான். ஓகே, இந்த எப்சிலாங் வந்துட்டு பி கிடையாது, தனியாக. ஓகே, ஒரு சின்ன எப்சிலாங் இருக்குது. ஆர்டர் ஆஃப் என் லாக் பிஏ மைனஸ் எப்சிலான். ஓகே, ஃபார் சம் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த எப்சிலாங் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ ஃபார் சம் கான்ஸ்டன்ட், ஏதோ ஒரு மாறிலி. ஓகே, சம் கான்ஸ்டன்ட் மாறிலி, ஏதோ ஒரு மாறிலி இருக்குது, எப்சிலாங் கிரேட்டர் தென் 0. ஓகே, அது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்குது, அதாவது 0வோட பெரிய நம்பராக இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு முழு எண்ணாக இருக்குது. முழு எண்ணாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ அது வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ இருந்ததுன்னா இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, தியரம் வந்துட்டு தென் டி ஆஃப் என் வந்துட்டும் இதே மாதிரி இருக்க போகுது. ஓகே, அதுவும் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் என் பவர் லாக் பிஏவாக இருக்க போகுது. ஓகே, ஆர்டர் ஆஃப் என் பவர் லாக் பிஏவாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் இந்த தியரம் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி எஃப் ஆஃப் என் வந்துட்டு இது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இது சொல்லப்படுது. ஸோ அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ இது வந்து ஒரு சில தியரம், ஒரு சில புக்கில் என்ன போடுவாங்கன்னா, இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். பட் இது வந்துட்டு ஃபர்தராக இது பண்ணலாம். இது வந்து ஓ மட்டும் போட தேவையில்ல, தீட்டா, கேபிட்டல் தீட்டாவும் போட்டுக்கலாம். கேபிட்டல் தீட்டானா என்னன்னா, எஃப் ஆஃப் எக்ஸும் ஆர்டர் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸாக இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸும் ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்குது. அதுதான் அதோட டெஃபினிஷன். ஸோ இது தீட்டாவும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, தீட்டாவும் போட்டுக்கலாம். அதோட மோர் பர்டிகுலர் கேஸ், மோர் ஜென்ரலைஸ் கேஸாகவும் நம்ம கொண்டு போகலாம். ஓகே, ஸோ அது இப்போ வேணால் நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். பட் அது வந்துட்டு ஆப்வியஸ் தான். ஓகே, ஸோ அதனால் அதை விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் எஃப் ஆஃப் என் வந்துட்டு தீட்டா ஆஃப், ஓகே, இது வந்து தீட்டா, இது வந்து ஆர்டர் இல்லை, இது வந்து தீட்டா என் லாக் பிஏ, என் லாக் பிஏவாக இருக்குது. ஓகே, ஸோ இது என் லாக் பிஏவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, இது வந்து இன்னும் கொஞ்சம் மாறப்போகுது. தென் டி ஆஃப் என் என்ன ஆக போகுது அப்படின்னா, அதுவும் வந்து ஆர்டர் கிடையாது, இதில் வந்து ஆர்டர் இருக்குது, இதில் வந்து என்ன ஆக போகுதுன்னா இதுவும் தீட்டாவாக மாறப்போகுது. ஓகே, ஸோ இது வந்து பிக் தீட்டா. ஓகே, பிக் தீட்டாவோட டெஃபினிஷன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் பிக் தீட்டாவோட டெஃபினிஷன். அது எனக்கு போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இது வந்து பிக் தீட்டாவாக இருக்க போகுது. பிக் தீட்டா ஆஃப் என்ன இருக்க போகுது அப்படின்னா, என் லாக் பிஏ, என் லாக் பிஏ இன்ட்டு லாக் என்ன இருக்க போகுது. ஓகே, இது தியரம் நம்பர் 2. ஓகே, தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2. இது மூணுமே சேர்த்து தான் மாஸ்டர் தியரம். இதில் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இஃப் எஃப் ஆஃப் என் வந்துட்டு என்னவாக இருக்க போகுதுன்னா, இது வந்து ஏ மைனஸ் எப்சிலாங் போட்டோன்னா இப்போ வந்து ஏ ப்ளஸ் எப்சிலாங்க மாற்ற போகிறேன். ஸோ இது வந்து கேபிட்டல் ஓ ஆஃப், ஓகே, அந்த பிக் ஓ ஆஃப் என் லாக் பிஏ ப்ளஸ் எப்சிலாங். ஸோ இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, இது மைனஸ் எப்சிலாங், இது ப்ளஸ் எப்சிலாங். ஆனால் அது போக என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன் போட போகிறேன். இதுவும் ஃபார் சம் கான்ஸ்டன்ட் தான். ஓகே, ஃபார் சம் கான்ஸ்டன்ட் எப்சிலாங் கிரேட்டர் தென் 0. ஓகே, அது போக இது மட்டும் இல்லை, இது போக இன்னொரு கண்டிஷன் போட போகிறேன். அதுக்கு பேர் ரெகுலாரிட்டி கண்டிஷன் ஆர் ஸ்மூத்னஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெகுலாரிட்டி கண்டிஷன், ஸ்மூத்னஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எஃப் வந்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது. அது என்ன சொல்லுதுன்னா, ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை பி. ஓகே, ஸோ இது மட்டும் அந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இல்லை, இதுவும் வந்துட்டு அந்த எஃப் ஆஃப் என் பை பியும் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஓகே, ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை வந்துட்டு லெஸ்னா இருக்குது சி இன்ட்டு எஃப் ஆஃப் என் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஸோ அந்த ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை வந்துட்டு சி இன்ட்டு எஃப் ஆஃப் என்ன இருந்துச்சுன்னா ஃபார் சம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வந்து என்ன எப்படி இருக்குன்னா 0 less than c less than 1. ஓகே, 0 less than c less than 1 அப்படி இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும்னா, டி ஆஃப் என் வந்து என்ன ஆக போகுதுன்னா கேபிட்டல் தீட்டா ஆஃப் எஃப் ஆஃப் என் ஆகுது. ஸோ இது வந்துட்டு இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கா, நான் வந்து மொதல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ மொதல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்கிறது என்னன்றது திருப்பி எழுதிடுறேன். ஸோ இது நமக்கு தேவையில்லை இப்போ. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதிடுறேன், டி ஆஃப் என் வந்துட்டு ஏ இன்ட்டு டி ஆஃப் என் பை பி ப்ளஸ் எஃப் ஆஃப் என்னாக இருக்குது. ஓகே ஓகே, ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பார்ப்போம். ஸோ அது ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரூஃப் இது தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டி ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி ஆஃப் என் பை பி இருக்கா, அதை வந்து நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ டி ஆஃப் என் வந்து என்ன இருக்குது, ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் டி இன்ட்டு என் பை பி ப்ளஸ் எஃப் ஆஃப் என் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு ரெக்கரன்ஸ் ரிலேஷன். இப்போ டி ஆஃப் என் பை பியை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ என்ன பண்ணணும், எங்கெல்லாம் என் இருக்கோ அந்த இடத்துல என் பை பியை சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, எங்கெல்லாம் என் இருக்கோ அதை என் பை பி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், இது வந்து ஏவாக இருக்கும். ஓகே, இது வந்துட்டு டி ஆஃப் என் பை பி இருக்கும் ப்ளஸ் எஃப் ஆஃப் என் பை பின்னு இருக்கும். கரெக்டாக, எங்கெல்லாம் என்ன இருக்கோ அந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகும், இது வந்து எப்படி எழுதிக்கலாம், ஏ இன்ட்டு டி ஆஃப் என் ஸ்கொயர் பை என் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் என் பை பின்னு எழுதிக்கலாம்.
ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், டி ஆஃப் என்னன்றது ஓகே, டி ஆஃப் என்னன்றது இதை வந்துட்டு என்ன பண்ணோம், ஏவால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இப்போ இதை ஏவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இது ஏ ஸ்கொயர் ஆயிரும், இங்கே ஏ வரும், இங்கே ஏ ஸ்கொயர் வரும், இங்கே ஏ வரும். ஓகே, ஸோ ஏவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த இது. ஸோ அப்போ இதை என்ன எழுதலாம், ஏ ஸ்கொயர் இன்ட்டு டி ஆஃப் என் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை பின்னு எழுதிக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது, அடுத்து திருப்ப வந்துட்டு திருப்பையும் அந்த என் பை பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை வந்து நான் திருப்ப கொண்டு போய் இருக்கலாம். ஸோ டி ஆஃப் என் பை பி ஸ்கொயர் என்ன ஆகும், திருப்ப டி ஆஃப் என் பை பி ஸ்கொயர் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு என் இருக்கோ அந்த இடத்துல என் பை பி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏ இன்ட்டு டி ஆஃப் என் பை பி கியூப்னு மாறிடும் இது. ஓகே, பி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணால் பி கியூப் ஆயிரும். இது வந்து எஃப் ஆஃப் என் பை பி ஸ்கொயர்னு மாறிடும். எங்கெல்லாம் என் இருக்கோ அந்த இடத்துல என் பை பி ஸ்கொயர். ஸோ திருப்பி என்ன பண்ணோம், நான் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இதில் வந்து ஏ ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஏ ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் இது ஏ கியூப் ஆயிரும், இது ஏ ஸ்கொயராக மாறிடும். அப்போ இது என்ன ஆக போகுது, இது திருப்ப ஏ கியூப் இன்ட்டு டி ஆஃப் ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ டி ஆஃப் என்ன ஆக போகுது அப்படின்னா, டி ஆஃப் என் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு ஏ ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ஸோ ஏ ஸ்கொயர் டிஎன் பை வந்துட்டு ஏ கியூப் டி ஆஃப் என் பை பி கியூப்பாக இருக்க போகுது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எஃப் ஆஃப் என் பை பி ஸ்கொயர் இருக்க போகுது ப்ளஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை பியும் இருக்க போகுது. ஏன்னா இந்த டேர்ம்னால. ஓகே, ஸோ இதில் ஒன் மோர் மிஸ்டேக் நம்ம விட்டுட்டோம். இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும், டி ஆஃப் என் வந்துட்டு இந்த டேர்ம் மட்டும் தான் எழுதணும். இங்கே வந்து எஃப் ஆஃப் என்ன விட்டுட்டோம். ஓகே, அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஒரிஜினல் இதில் வந்து எஃப் ஆஃப் என் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் இன்ட்டு டி ஆஃப் என் பை பி ஸ்கொயர் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை பி ப்ளஸ் எஃப் ஆஃப் என்னும் வரும். ஏன்னா இந்த இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், இந்த இதை மறந்துட்டேன். ஸோ இது வந்து சேர்த்துக்கணும். அதே மாதிரி அப்போ இங்கே என்ன ஆகும், இந்த டி ஆஃப் என்ல வந்துட்டு ஏ ஸ்கொயர் டி ஆஃப் என் பை பி ஸ்கொயருக்கு தான் இந்த இது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை பி வந்துருச்சு. அப்போ இன்னொரு எஃப் ஆஃப் என் நமக்கு இட்டு போயிடுச்சு. ஸோ அதையும் எழுதிக்காச்சு. ஸோ இது மூணையும் எழுதியாச்சு. ஸோ இப்போ அதை அப்படியே ஜென்ரலைஸ் பண்ணலாமா நம்ம, இது என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் போகும் அப்படின்னா அந்த லாக் பிஎன் வரைக்கும். ஓகே, என் பை பிக்கு வந்து எப்போ வந்துட்டு ஒன்றாகுதோ அது வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அது எப்போ ஒன்றாக போகுது அப்படின்னா அது வந்து லாக் பிஎன் அப்படின்ற வரும்போது என்ன ஆகும், அது வந்து ரெண்டு கோயின்சிடென்ட் ஆக போகுது. ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, நான் வந்துட்டு இப்படி எழுதிக்கலாம். ஸோ டி ஆஃப் ஐயை வந்துட்டு டி ஆஃப் என்ன வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்னா, ஸோ இது வந்து போய்கிட்டே இருக்க போகுது. ஓகே, ஸோ இது வந்து போய்கிட்டே இருக்க போது, இது வந்து குறைஞ்சிட்டே வரப்போகுது. ஸோ இது வந்து தேர்ட் டைம் போடும்போது ஏ ஸ்கொயர் வந்து ஸோ அதே மாதிரி போய்கிட்டே இருக்க போது லாக் பிஎன் வரும்போது அது நிற்க போகுது. இப்போ வந்துட்டு திருப்ப எழுதிட்டே இருந்தோம்னா இது என்ன ஆகும்னா, ஆஃப்டர் ஐத் ஸ்டெப் என்ன ஆக போகுதுன்னா இங்கே வந்து ஏஐ வரும். ஓகே, டி ஆஃப் என் பை இது வந்து என்னது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு, இது தேர்ட் ஸ்டெப்பு. ஐத் ஸ்டெப்பு இல்லை ஐ ப்ளஸ் ஒன் ஸ்டெப் வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து டி ஆஃப் என் பை பி ஏ இங்கே பிஐ வரப்போகுது. இங்கே என்ன போகுதுன்னா ஏஐ மைனஸ் ஒன். ஓகே, எஃப் ஆஃப் என் பை பிஐ மைனஸ் ஒன். ஏன்னா இங்கே என்ன இருக்கோ அதோட ஒரு டேர்ம் கம்மி. ஓகே, எஃப் ஆஃப் என் பிஐ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏஐ மைனஸ் டூ எஃப் ஆஃப் என் பை பிஐ மைனஸ் டூ எக்ஸட்ரா. கடைசியில் வந்துட்டு ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை பியும் ப்ளஸ் எஃப் ஆஃப் என்னும் வந்து நிற்கிறது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். ஓகே, இது எப்படி வரப்போகுதுன்னா டி ஆஃப் என்ன வந்துட்டு அது எப்போ வரைக்கும் போக போகுதுன்னா இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, லாக் பிஎன் வர வரைக்கும் அது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னா சம்மேஷன் நான் மாற்றிக்கிறேன். ஸோ சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 0 டு லாக் பிஎன். ஓகே, லாக் பிஎன் வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா ஏ பவர் ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை பிஐ ப்ளஸ் இது வந்துட்டு அந்த nth டேர்மு. ஓகே, ஸோ அது வந்து என் லாக் பிஏன்னு வரப்போகுது. ஸோ அதை என்ன ஆக போகுதுன்னா ஆர்டர் ஆஃப் என் லாக் பிஏ வரப்போகுது. ஏன்னா என் பை பிஐ. ஸோ லாக் பிஏனுக்கு அப்புறம் அடுத்த டேர்ம் வரும். ஸோ அந்த டேர்ம் என்ன ஆக போகுதுன்னா ஏஐ இன்ட்டு டி ஆஃப் என் பை பிஐன்றது லாக் பிஎன் டேர்மோட வந்து நிற்கும். ஸோ அது வந்து லாக் பிஏ டேர்மாக வந்து நிற்க போகுது. ஓகே, ஸோ ஏ டைம்ஸ் வந்துதாக போது லாக் பிஏ வந்துட போகுது. ஸோ அதனால லாஸ்ட் டைம் என்ன ஆகுதுன்னா ஆர்டர் ஆஃப் என் லாக் பிஏவாக வந்து நிற்கும். ஸோ இது வந்து ஆர்டர் ஆஃப் என் லாக் பிஏவாக மாறிட போகுது. ஸோ இதை வந்துட்டு நான் ஒரே லைனில் எழுதிட்டேன். இதை வந்துட்டு நீங்கள் ஈஸியாகவே ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். பட் அது வந்து ரொம்ப ஆப்வியஸ் தான். ஸோ ஒரு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்பு. ஓகே, ஸோ அதை வந்துட்டு நான் ஒரே லைனில் எழுதிட்டேன் அந்த ஸ்லைடில். ஸோ இது வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது என்ன பண்ண போனால் இதான் நம்மளோட பேசிக்காக வச்சுக்கிட்டு அடுத்தது டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்லேருந்து நான் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா இதை வந்துட்டு நான் எப்படி எழுதிக்கலாம்னா இது வந்துட்டு இதுலேருந்து நான் திருப்ப எழுதும்போது டி ஆஃப் என்ன வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம், summation I equal to 0 to log bn. இங்க வந்துட்டு a power I n by b power I plus order of n power log b a. ஓகே, ஸோ இதோட இது பண்ணிக்குவோம். ஸோ மீதி எல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ. ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறோம்.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்துட்டு எஃப் ஆஃப் என் பை பிஐ என்னன்றது தெரியும். ஓகே, ஸோ கண்டிஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், எஃப் ஆஃப் என் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம், கேபிட்டல் ஓ ஆஃப் என் பவர் லாக் பிஏ மைனஸ் எப்சிலான். ஓகே, இதுதான் நம்மளோட கண்டிஷன் நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் என் வந்துட்டு என்னன்னா கேபிட்டல் ஆஃப் லாக் பிஏ மைனஸ் எப்சிலான் சொல்லியிருக்கோம். ஓகே, ஃபார் சம் கான்ஸ்டன்ட். ஸோ அதை வந்து என்ன பண்ண போறோம்னா இப்போ இதை யூஸ் பண்ணி அந்த ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ அப்போ டி ஆஃப் என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ இதுக்கு மீனிங் என்ன, எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் என் லாக் பிஏ மைனஸ் எப்சிலான்னா அதுக்கு மீனிங் என்ன. ஸோ இதுக்கு மீனிங் வந்துட்டு எஃப் ஆஃப் என் வந்துட்டு எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் என் வந்துட்டு என்ன எழுதலாம், எஃப் ஆஃப் என் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு சம் சி இன்டூ என் லாக் பிஏ மைனஸ் எப்சிலான். இதுதான் இதோட மீனிங். ஓகே, ஸோ இதுதான் இதோட மீனிங். ஸோ மாடலஸாக போட்டுக்கலாம், பட் இது வந்து பாசிட்டிவ்ன்றதுனால இது எப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா ரன்னிங் டைம் வந்து எல்லாமே எப்பயுமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் நான் மாடலஸ் இங்கே பொறுத்தவரை மாடலஸ் வந்து நான் இக்னோர் பண்ணிடுறேன். ஸோ இதாவது ஆடு. ஸோ இப்போ எஃப் ஆஃப் என் வந்துட்டு சி இன்டூ என் லாக் பிஏ எப்சிலான் வரப்போகுதுன்னா, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், சிஏ கூட எடுத்துட்டு இப்படி கூட போட்டுக்கலாம். ஏன்னா சி வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ஸோ அதனால இதை எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம்னா இப்போ எஃப் ஆஃப் என் பை பிஐ என்ன ஆகும்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் என் பை பிஐனா அப்போ என் இருக்க இடத்துல என்ன பண்ணோம், என் இருக்க இடத்துலலாம் என் பை பிஐயால் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ அப்போ இது என்ன ஆக போகுது, இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என் பை பிஐ வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு என் பை பி பவர் ஐ லாக் பிஏ மைனஸ் எப்சிலான். ஓகே, அப்படி எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம், அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ டி ஆஃப் என் வந்து என்ன ஆக போகுதுன்னா டி ஆஃப் என் வந்துட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு, ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு எஃப் ஆஃப் என் பை பிஐ இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இது லெஸ் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 0 டு லாக் பிஎன், ஓகே, இன்டூ எஃப் ஆஃப் a power I into n by bi whole power log ba minus epsilon plus என்னோட அடுத்த டேர்ம் இருக்கு ஆர்டர் ஆஃப் n power log ba. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, ஆக்சுவலாக அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, ப்ரூவ் பண்ண வேண்டியது எஃப் ஆஃப் என் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இம்ப்ளைஸ் டி ஆஃப் என் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்க போகுது, கேபிட்டல் ஓ ஆஃப் என் பவர் லாக் பிஏ ஃபார்மெட்டில் இருக்க போகுது. ஆல்ரெடி ஒரு போர்ஷன் நமக்கு வந்துருச்சு, கேபிட்டல் ஓ ஆஃப் ஆர்டர் ஆஃப் என் லாக் பிஏ வந்துருச்சு. இப்போ நான் இந்த போர்ஷனும் கேபிட்டல் ஓ ஆஃப் ஆர்டர் ஆஃப் என் லாக் பிஏன்னு சொல்லிட்டேன்னா என்னோட ப்ரூஃப் முடிஞ்சது. ஓகே, அல்லது அதோட சின்ன டேர்ம் சொல்லணும். ஓகே, ஒன்று ஆர்டர் ஆஃப் என் லாக் பிஏவாக இருக்கும், அல்லது அதோட சின்ன டேர்ம் சொல்லணும்னா என்ன பண்ணிடலாம், நான் வந்து இந்த ப்ரூஃப் வந்து முடிச்சிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன நான் ப்ரூவ் பண்ணணும்னா, ப்ரூவ் பண்ண வேண்டியது சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 0 டு லாக் பிஎன் ஏ பவர் ஐ என் பை பிஐ லாக் பிஏ பவர், ஓகே, லாக் பிஏ மைனஸ் எப்சிலான் வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னா ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் என் லாக் பிஏன்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும், இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு என் லாக் பிஏன்னு சொல்லணும், அவ்வளோதான். என் பவர் லாக் பிஏ அதை தான் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இதுவும் ஆர்டர் ஆஃப் என் லாக் பிஏ, இதுவும் ஆர்டர் ஆஃப் என் லாக் பிஏ, அப்போ ரெண்டையும் சேர்க்கும்போது என்ன ஆகும், அதுவும் ஆர்டர் ஆஃப் என் லாக் பிஏன்னு வரப்போகுது. ஓகே, ஆர்டர் ஆஃப் என் பவர் லாக் பிஏன்னு வரப்போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், அதை மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இதை எடுத்துக்கணும், இந்த சம்மேஷன் இருக்குல்ல, இந்த சம்மேஷன் எடுத்துக்கோம். ஸோ ஐ ஈக்குவல் 0 டு லாக் பிஎன் ஏ பவர் ஐ இன்ட்டு என் பை பிஐ என் பை பி பவர் ஐ லாக் பிஏ மைனஸ் எப்சிலான் இதை எடுத்துக்கும். ஓகே, இதை என்ன ப்ரூவ் பண்ணோம், நான் ஆர்டர் ஆஃப் என் லாக் பிஏன்னு ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ இதை எப்படி எழுதலாம், இதில் வந்துட்டு இதை எப்படி எழுதிக்கலாம், இது வந்துட்டு என் லாக் பிஏ மைனஸ் எப்சிலான் வந்துட்டு கான்ஸ்டன்ட், அது வந்துட்டு ஐயை பொறுத்து மாறவே இல்லை. என்ன லாக் பிஏ மைனஸ் எப்சிலான் வந்துட்டு ஐயை பொறுத்து மாறவே இல்லை, ஒன்லி ஏ பவர் ஐ பி பவர் ஐ மட்டும்தான் மாறுது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம், இது வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம், மீதி மட்டும் நான் உள்ளுக்குள்ள சம்முக்குள்ளே எழுதிக்கலாம். ஸோ சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 0 டு லாக் பிஎன். ஓகே, ஸோ இது என்னது ஏ பவர் ஐ, இது வந்து பி 1 பை பிஐயாக இருக்குது. ஸோ அதனால் அதை மைனஸ் பி பவர் மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாம். ஓகே, பி பவர் மைனஸ் ஐ, அதில் பவர் என்ன அப்படின்னா லாக் பிஏ மைனஸ் எப்சிலான். ஓகே, ஸோ இதான் அதோட சம். அதை திருப்பி என்ன பண்ண போகிறேன், இதை திருப்பி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். என் லாக் பிஏ மைனஸ் எப்சிலான் சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 0 டு லாக் பிஎன் ஏ பவர் ஐ. ஸோ இது வந்துட்டு பி பவர் மைனஸ் ஐ பவர் லாக் பிஏன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு பி பவர் ஐ இன்ட்டு இங்கே மைனஸ் ஸோ பி இன்ட்டு ஐ எப்சிலான் வந்துடும். பி இன்ட்டு ஐ எப்சிலான். இப்போ பி பவர் இந்த இதை என்னன்னு பார்ப்போம், பி பவர் மைனஸ் ஐ இன்ட்டு லாக் பிஏனா என்னன்றதை பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா, நான் இதை எப்படி எழுதிக்கலாம்னா பி பவர், ஸோ இதை கொஞ்சம் சின்னதாக மாற்றி எழுத போகிறேன். ஓகே, ஸோ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஸோ பி பவர் மைனஸ் லாக் பிஐ அப்படின்றத, ஸோ இப்போ நீங்கள் இந்த டேர்ம் பார்த்துருப்பீங்க,
இ பவர் எக்ஸோட ஆன்டி இது என்னது? ஓகே, ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்னது? இ பவர் எக்ஸோட ஆப்போசிட் வந்து லான் எக்ஸ். ஓகே, இ பவர் எக்ஸோட இது வந்து ஆப்போசிட் வந்து லான் எக்ஸ். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இ பவர் லான் எக்ஸ் அப்படின்னு போட்டோன்னா என்ன வரும்? எக்ஸ் வரும். ஓகே, அதே மாதிரி லான் ஆஃப் இ பவர் எக்ஸ் என்ன வரும்? அது வந்துட்டு எக்ஸ்னு வரப்போகுது. ஸோ இப்போ இ பவர் லான் எக்ஸ் வந்து எக்ஸ்னா அப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ இது வந்துட்டு இது லான்னா என்ன அர்த்தம்னா லாக் ஈன்னு அர்த்தம். லான் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? லாக் ஈன்னு அர்த்தம். ஓகே, லாக் இ எக்ஸ்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்துட்டு லான் எக்ஸ் அப்படின்னு எழுதுறோம். ஸோ அப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம்னா இ இருக்கிற இடத்துல பின்னு போட்டுக்கோங்க. பி பவர் எக்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பி பவர் எக்ஸ்க்கு ஆப்போசிட் என்ன வரப்போகுது? லாக் பி ஆஃப் எக்ஸ்னு வரப்போகுது. அப்போ இ பவர் லாக் பி எக்ஸ் அப்படின்னா என்ன? சாரி, பி பவர் லாக் பி எக்ஸ் அப்படின்றது என்ன வரப்போகுது? எக்ஸ்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இதுதான் இதோட இது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? ஸோ இந்த கான்செப்ட் நான் வச்சுக்கோங்க. பி பவர் லாக் பி எக்ஸ் வந்து எக்ஸ்னு வரப்போகுது. ஸோ இது வந்துட்டு லான் எக்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஞாபகம் வச்சிங்கனாலே இது வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த பி பவர் லாக் பி எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ன்றதுனால இதை எப்படி எழுதிக்கலாம்னா பி பவர் மைனஸ் ஐன்றதை நான் என்ன பண்ண போகிறேன்னா பி பவர் லாக் பிஏ பவர் மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாம். ரெண்டு ஒன்று தான். ஓகே, பி பவர் லாக் பிஏ. ஸோ ஐயை வந்துட்டு அந்த பக்கம் மாற்றி போட்டுக்கிறேன். பட் ரெண்டு ஒன்று தான். ஓகே, ஸோ இதுதான் இதோட மீனிங். ஸோ இதுக்கு இப்போ இதையும் கம்பேர் பண்ணிங்க. பி இருக்கிற இடத்துல பி இருக்குது, லாக் பி இருக்கிற இடத்துல லாக் பி இருக்குது, எக்ஸ் இருக்கிற இடத்துல பி இருக்குது. அப்போ இது என்ன ஆகும்? ஏன்னு வந்துடும். அப்போ ஏ பவர் மைனஸ் ஐன்னு வந்துடும். ஓகே, ஸோ அதுதான். ஸோ அப்போ இந்த பி பவர் மைனஸ் ஐ லாக் பிஏன்றது என்ன ஆக போகுது? ஜஸ்ட்டு ஏ பவர் மைனஸ் ஐன்னு வரப்போகுது. என் பவர் லாக் பிஏ மைனஸ் எப்சிலான் சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 0 டு லாக் பிஎன் ஏ பவர் ஐ ஏ பவர் மைனஸ் ஐ, அதுதான் இப்போ பார்த்தோம். ஓகே, இன்ட்டு பி பவர் ஐ எப்சிலான். ஸோ இது ப்ளஸ் ஐ, இது மைனஸ் ஐ. அப்போ இது ரெண்டும் என்ன ஆயிரும்? சேர்ந்து 1 ஆயிரப்போகுது. ஸோ அதனால் இது வந்து என்ன ஆகுது? என் பவர் லாக் பிஏ மைனஸ் எப்சிலான். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஓகே, ஸோ சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 0 டு லாக் பிஎன் பி பவர் ஐ எப்சிலான் வரப்போகுது. ஸோ பி பவர் ஐ எப்சிலான் வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆயிரும்? இது வந்துட்டு நமக்கு ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸ். ஸோ ஜாமெட்ரிக் சீரிஸோட இது தெரியும் உங்களுக்கு. ஜாமெட்ரிக் சீரிஸில் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ அதில் என்ன படிச்சிருப்பீங்கன்னா இப்போ வந்துட்டு ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஆர் கியூப் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஓகே, ஏஆர் பவர் என் அது படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பீங்க? அப்போ ஏயை மட்டும் வெளியே எடுத்துட்டு மீதி வந்து 1 + r + r ஸ்கொயர்னு எழுதிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து r பவர் n + 1 - 1 பை r பவர் r - 1 எழுதிருப்பீங்க. ஓகே, ஸோ அதை தான் இதில் எழுத போகிறோம். ஓகே, ஸோ r பவர் n + 1 - 1 அது எழுதிருப்பீங்களா? ஸோ அதான் எழுத போகிறோம். ஸோ இப்போ என்ன நடப்புதுன்னா இந்த சம்மேஷன் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா இதை வந்துட்டு நான் மாற்றி எழுதுறேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன ஆகுது? n பவர் லாக் பிஏ மைனஸ் எப்சிலான் சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 0 டு லாக் பிஎன். இது வந்து எப்படி எழுதிக்கலாம்? பி எப்சிலான் பவர் ஐன்னு எழுதிக்கலாம். அப்போ ஆர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? நம்ம அந்த சீரீஸில் போட்டோம்ல. ஸோ ஆர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? பி எப்சிலான் இருக்குது. ஸோ அப்போ அந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணோம்னா n பவர் லாக். ஸோ இந்த சம்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மேஷன் ஏஆர் பவர் ஐ ஈக்குவல் டு 0 டு என்ன வந்துட்டு எப்படி எழுதுலாம்? ஏ இன்ட்டு ஆர் பவர் n + 1 - 1 பை r - 1 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? ஸோ இது அப்படியே எழுதிக்குவோம். இங்கே என்ன இருக்கிற இடத்துல லாக் பிஎன் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஏ வந்துட்டு 1 தான். பி பவர் எப்சிலான் ஐ ஆல்ரெடி போட்டேன். ஏ வந்துட்டு 1 தான். எனக்கு ஆர் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏ வந்து 1 இங்கே. ஸோ அதனால் அது 1 இருக்காது. இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இது என்ன ஆகுது? பி பவர் எப்சிலான் பவர். ஸோ இதில் வந்துட்டு என்ன இருக்குது? n + 1 இருக்குது. ஸோ அந்த இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பி பவர் எப்சிலான் இன்ட்டு லாக் பிஎன். ஓகே, லாக் பிஎன் + 1. ஓகே, லாக் பிஎன் + 1 மைனஸ் 1. ஸோ ஆர் பவர் n + 1 - 1. ஸோ n இருக்கிற இடத்துல லாக் பிஎன் இருக்குது டிவைடட் பை r - 1. ஸோ ஆர் இருக்கிற இடத்துல பி பவர் எப்சிலான் இருக்குது. ஸோ பி பவர் எப்சிலான் -1. ஸோ ஆர் வந்துட்டு எனக்கு என்னவா இருக்குது? பி பவர் எப்சிலாங்காக இருக்குது. n இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? லாக் பிஎன் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ n பவர் லாக் பிஏ எப்சிலான் அது அப்படியே இருக்க போகுது. அந்த பி பவர் எப்சிலான் இருக்குல்ல. ஸோ இந்த பி பவர் எப்சிலான் லாக் பிஎன் இருக்குல்ல. ஸோ திரும்ப ஒன்ஸ் அகைன் அதே டெஃபினிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பி பவர் எப்சிலான் லாக் பிஎன் இருக்குது. லாக் பிஎன் இருக்குது. இதை என்ன பண்ணலாம்? திருப்ப அதே டெஃபினிஷன் தான். பி பவர் லாக் பிஎக்ஸுக்கு டெஃபினிஷன் என்ன? எக்ஸு. ஸோ அதான் திருப்பி இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? நான் பி பவர் எப்சிலான் லாக் பிஎன் + எப்சிலான் வந்துட்டு நான் எப்படி எழுதிக்கலாம்? பி பவர் லாக் பி என் எப்சிலான் எழுதிக்கலாம். ஏன்னா n லாக் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் இன்ட்டு லாக் ஏன்னு எழுதிக்கலாம்ல. லாக் ஆஃப் ஏ எக்ஸ் வந்து ஏ பவர் எக்ஸ் வந்து எக்ஸ் இன்ட்டு லாக் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த ஃபார்மெட்டில் எழுதுறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? பி பவர் எப்சிலான் லாக் பிஎன் வந்து இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணுறீங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? n எப்சிலான் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? n எப்சிலான். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து n எப்சிலான். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுது? n பவர் லாக் பிஏ
மைனஸ் எப்சிலான். இது வந்து n பவர் எப்சிலான் ஃபஸ்ட். இது திருப்ப ஒரு b எப்சிலான் இருக்குது. n பவர் எப்சிலான் இன்ட்டு b எப்சிலான் மைனஸ் 1 பை b எப்சிலான் மைனஸ் 1 இருக்கு. ஸோ n பவர் எப்சிலான் இது இருக்கும். இது வந்துட்டு என்னவா இருக்க போகுது, இது வந்து திருப்ப வந்துட்டு நான் திருப்ப ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது, சம்மேஷன் ஏஐ i ஈக்குவல் டு 0 டு n log bn வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னா log bn வந்துட்டு a பவர் i இன்ட்டு n பை b பவர் i log ba மைனஸ் எப்சிலான் வந்துட்டு என்ன இருக்குன்னா இது வரைக்கும் வந்திருக்குது. அது திருப்பி எழுதுறேன். n பவர் log ba மைனஸ் எப்சிலான் இன்ட்டு n பவர் எப்சிலான் இன்ட்டு b பவர் எப்சிலான் மைனஸ் 1 பை b பவர் எப்சிலான் மைனஸ் 1 வருது. ஸோ இது திருப்ப நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு இதை திருப்பி இப்படி எழுதிக்கலாம். n பவர் log ba மைனஸ் எப்சிலான் இன்ட்டு n பவர் எப்சிலான் இன்ட்டு b பவர் எப்சிலான் பை b பவர் எப்சிலான் மைனஸ் 1 மைனஸ் ஓகே n பவர் log ba மைனஸ் எப்சிலான் டிவைடட் பை b பவர் எப்சிலான் மைனஸ் 1 எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் குவான்டிட்டி. இது ஒரு நெகட்டிவ் குவான்டிட்டி. அப்போ என்ன ஆகும்னா இதை நான் சப்ட்ராக்ட் பண்ண எந்த பக்கம் இதாக போகுது, அப்போ இந்த பக்கம் வந்துட்டு சிறுசாக போகுது. ஓகே, ஸோ இதுதான் ஒரிஜினல் குவான்டிட்டி. இதை நான் எடுத்துறேன்னா அப்போ என்ன ஆகுது, இது வந்து ஒரிஜினல் குவான்டிட்டியோட கம்மியாக போகுது. அப்போ இது லெஸ் ஆர் ஈக்குவல் டு n பவர் log ba மைனஸ் எப்சிலான் n பவர் எப்சிலான் இன்ட்டு b பவர் எப்சிலான் பை b பவர் எப்சிலான் மைனஸ் 1 எழுதிக்கலாம். ஸோ அப்போ அப்போ என்ன ஆயிடுச்சு, இது வந்துட்டு இது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இதை எப்படி எழுதிக்கலாம், n இன்ட்டு log ba into n power minus epsilon into n power epsilon into b power epsilon by b power epsilon minus 1 வரப்போகுது. ஸோ இந்த n epsilon n minus epsilon கேன்சல் ஆகி 1 ஆகப்போகுது. ஸோ அப்போ இது என்ன ஆகுது, n power log ba into b power epsilon by b power epsilon minus 1 வரப்போகுது. இது வந்து ஒரு குவான்டிட்டி, ஒரு சின்ன குவான்டிட்டியாக இருக்க போகுது. ஸோ அப்போ இது என்ன ஆகுது, இது ஈக்குவல் டு கேபிட்டல் ஆஃப் n பவர் log ba இருக்குது. ஸோ அப்போ இது என்ன ஆயிடுச்சு, கேபிட்டல் ஆஃப் n பவர் log ba முடிஞ்சது. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதை ப்ரூவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நம்மளோட ஒரிஜினல் இது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆர்டர் ஆஃப் இதை ப்ரூவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இது ஃபாலோ ஆயிரும். ஏன்னா ஒரு செகண்ட் டேர்ம் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் n log ba இருக்குது, ஃபஸ்ட் டேர்மும் ஆர்டர் ஆஃப் n log ba சொல்லிட்டோம். ஸோ ரெண்டாவது சம் பண்ணும்போது அதுவும் ஆர்டர் ஆஃப் n log ba இருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இதே இதில் அதே இதை திருப்ப கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, அடுத்த கண்டிஷன் என்னன்றது பார்த்துருவோம். ஸோ அடுத்ததில் என்ன போட்டிருக்கோம், t ஆஃப் f ஆஃப் n ஈக்குவல் டு தீட்டா ஆஃப் n log ba போட்டிருக்கோம். ஓகே, தீட்டா ஆஃப் n log ba போட்டிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த ஒவ்வொரு இடத்துல ஆல்மோஸ்ட் தீட்டா தான். ஸோ இது ரெண்டும் சேர்த்து இருக்க போகுது. ஸோ ஒரு பார்ட் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக இருப்பது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா எப்சிலான் மட்டும் 0 எடுத்துக்க போகிறேன். அது ஃபார் சம் கான்ஸ்டன்ட் எப்சிலான் கிரேட்டர் தான் 0 போட்டோம். இது வந்து எப்சிலான் மட்டும் 0 போட்டுக்க போகிறோம். ஸோ எப்சிலான் 0 போட்டால் என்ன ஆகுதுன்றதை இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எப்சிலான் 0 போட்டால் என்ன ஆகும்னா, ஸோ இதில் ஃபுல்லாக என்ன ஆக போகுது அப்படின்னா இது வரைக்கும் இதே தான் இருக்க போகுது. ஸோ இது ஃபுல்லாக அதே தான் வரப்போகுது. ஸோ இந்த டேர்ம் வரைக்கும் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்சிலான் 0 போட போகிறேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஸோ அதையும் எழுதிடுவோம். ஸோ திருப்ப நான் ஒரு டைம் எழுதிடுறேன் இந்த இதை என்ன எக்ஸ்பிரஷன்றது. ஸோ எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னா, டி ஆஃப் n வந்துட்டு என்ன இருக்குன்னா, டி ஆஃப் n ஈக்குவல் டு சம்மேஷன் i ஈக்குவல் டு 0 to n பவர் n இல்லை log bn a பவர் i இன்ட்டு f ஆஃப் n பை b பவர் i இருக்குது ஹோல் பவர் log ba மைனஸ் எப்சிலான் ப்ளஸ் கேபிட்டல் ஆஃப் n log ba இருக்குது. ஓகே, இதுதான் நம்மளோட. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ரிலேஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இப்போ இதில் இது கண்டுபிடிச்சிட்டோம். log bn a பவர் i log ba மைனஸ் எப்சிலான் வந்துட்டு என்ன சொல்லிட்டோம், n log ba மைனஸ் எப்சிலான் log bn இது சொல்லிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து எப்சிலான் ஈக்குவல் டு 0 போடுறேன். அப்போ எப்சிலான் ஈக்குவல் டு 0 போட்டால் எப்சிலான் எங்கெல்லாம் வருது, இந்த ஒரு இடத்துல தான் எப்சிலான் வருது. அந்த இதில் ஆல்ரெடி ஆர்டர் ஆஃப் log ba ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எப்சிலான் வருதுன்னா, ஸோ அப்போ இதில் வந்து எப்சிலான் 0 போட்டோன்னா என்ன ஆகும், ஸோ எப்சிலான் ஈக்குவல் டு 0 போட்டோன்னா என்ன ஆக போகுது, இதில் இது என்ன ஆக போகுதுன்னா சம்மேஷன் i ஈக்குவல் டு 0 to n a பவர் i f ஆஃப் n பை bi log பவர் a பவர் n பை bi log ba அப்படின்னு வரப்போகுது. ஈக்குவல் டு இது என்ன ஆக போகுது, n பவர் log ba எப்சிலான் 0 சம்மேஷன் i ஈக்குவல் டு 0 to log bn. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன், பிஐ எப்சிலான் இருக்கா. ஸோ அந்த பிஐ எப்சிலான் என்ன ஆக போகுதுன்றதை பாருங்கள். ஸோ பிஐ எப்சிலான் இருக்குது. ஸோ அந்த பிஐ எப்சிலான் என்ன ஆக போகுது, அது வந்துட்டு எப்சிலான் 0 போட்டால் என்ன ஆயிரும், எப்சிலான் 0 போட்டோம்னா இது வந்து என்ன ஆக போகுது 0 பவர் ஐன்னு வரப்போகுது. ஸோ பி ஐ எப்சிலான் வரப்போகுது. ஸோ பி எப்சிலான் ஐன்னு இருக்குது. ஸோ இது எப்சிலான் 0 போட்டோம்னா இது என்ன ஆயிரும், 1ன்னு ஆயிரும். ஸோ அப்போ இது என்ன ஆயிடுது, 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ இது என்ன ஆக போகுது, n log, ஸோ இது வந்து n பவர் log ba
ஓகே n பவர் லாக் பிஏ. ஸோ எத்தனை டைம் சம் பண்ணுறேன், 1 மட்டும் 0லேருந்து லாக் பிஎன் டைம் சம் பண்ணுறேன். அப்போ எத்தனை இது இருக்குது, எத்தனை டைம் 1 சம் பண்ணுறேன், லாக் பிஎன் ப்ளஸ் 1 டைம் சம் பண்ணுறேன். ஸோ அதனால் இது என்ன ஆகுது, லாக் பிஎன் ப்ளஸ் 1 இருக்கும். இதோட ஆர்டர் என்ன, இதோட ஆர்டர் வந்துட்டு கேபிட்டல் O ஆஃப் n லாக் n பவர் லாக் பிஏ இன்ட்டு லாக் பிஎன்னு இருக்கும். ஓகே, n பவர் லாக் பிஏ இன்ட்டு லாக் பிஎன். ஸோ அப்போ இது என்ன ஆயிடுது, இது வந்துட்டு இன்ஃபேக்ட் அது வந்து ஈக்குவல் தான். ஓகே, இங்கே வந்து லெஸ் ஆர் ஈக்குவல்ட்டே வரல, அதனால் இது என்ன பண்ணிக்கலாம், நான் ஈக்குவல்ட்னே போட்டுக்கலாம். ஸோ அதனால் தீட்டாவே போட்டுக்கலாம், ஆர்டர் பொறுத்தவரை தீட்டாவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த தீட்டா எடுக்கிறனால இது வந்து தீட்டாவை மாறிடுது. ஸோ இது வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆயிடுது, இதில் வந்துட்டு தீட்டான்னு வர்றதுனால இங்கே லெஸ் ஆர் ஈக்குவல் இல்லாமல் ஈக்குவல்ட்டே வந்துடும். ஸோ அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம டி ஆஃப் என்ன வந்து என்ன பண்ணிக்கலாம், டி ஆஃப் என்ன வந்துட்டு ஈக்குவல் டு கேபிட்டல் தீட்டா ஆஃப் n பவர் லாக் பிஏ இன்ட்டு லாக் பிஎன். ஓகே, லாக் பிஎன் போட்டுக்கலாம் அதை. ஓகே, ப்ளஸ் கேபிட்டல் O ஆஃப் n பவர் லாக் பிஎன் போட்டுக்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் இதையுமே தீட்டான்னு நம்ம மாற்றிக்கலாம், ஏன்னா அதுவும் வந்துட்டு தீட்டா தான் வரப்போகுது. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஸ்டெப் ப்ரூவ் பண்ணிங்கன்னா அதுவும் வந்துடும். ஸோ அதனால் இது ரெண்டும் சேர்த்து என்ன ஆகுதுன்னா தீட்டா ஆஃப் n பவர் லாக் பிஏ இன்ட்டு லாக் பிஎன். ஓகே, ஸோ ரெண்டாவது பாட்டும் முடிஞ்சது. ஸோ மூணாவது பாட்டு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு பாட்டு நான் வந்து உங்ககிட்ட எக்ஸசைஸாக விட்டுறேன், நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஒரு பாட்டு மட்டும் நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதில் என்னென்னு பார்ப்போம். ஸோ மூணாவது பாட்டு என்ன அப்படின்னா, அதில் வந்து 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு டி ஆஃப் என் வந்து எஃப் ஆஃப் என் வந்து எப்படி இருக்குது, ஸோ அந்த கண்டிஷன் பாருங்கள். தேர்ட் இதுக்கு எஃப் ஆஃப் என் வந்துட்டு லாக் பிஏ ப்ளஸ் எப்சிலாங்காக இருக்குது. ப்ளஸ் ரெண்டாவது ஒரு கண்டிஷன் இருக்குது, எஃப் வந்துட்டு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை பி லெஸ் ஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு எஃப் ஆஃப் என் இருக்குது. இதில் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எஃப் ஆஃப் என் வந்துட்டு ஓகே எஃப் ஆஃப் என் இருக்குல்ல, அது வந்து பவுண்டட். ஓகே, அது எப்படி இந்த டி ஆஃப் என் வந்துட்டு எப்படி பவுண்டட்ன்றதை ப்ரூவ் பண்ணும். ஸோ C1 இன்ட்டு எஃப் ஆஃப் என் டி ஆஃப் என் லெஸ் ஆர் ஈக்குவல் டு C2 இன்ட்டு எஃப் ஆஃப் என் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதும். இந்த டிஎன் வந்துட்டு எஃப் ஆஃப் எண்ணுக்கு நடுவில். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் என் தான் அதுக்கு லோயர் பவுண்டாகவும் இருக்குது, எஃப் ஆஃப் என் தான் அதுக்கு அப்பர் பவுண்டாகவும் இருக்குது வித் சம் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும், அது வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த லோயர் பவுண்ட் C1 இன்ட் எஃப் ஆஃப் என் லெஸ் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் என் வந்து ரொம்ப ஈஸி டு ப்ரூவ். ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆயிரும் ஆல் ஆஃப் n லாக் பிஏ ப்ளஸ் எப்சிலாங் வரும்போது. ஸோ அதனால் அது ஈஸியாக இருக்கும், அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுங்க. நான் அப்பர் பவுண்ட் மட்டும் ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து அடிஷனலாக ஒரு கண்டிஷன் வேணும். ஓகே, ஸோ இந்த இது வந்துட்டு ஆப்வியஸ் C1 இன்ட் எஃப் ஆஃப் என் வந்துட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் என் வந்துட்டு ஆப்வியஸாக வந்துடும். இந்த இதுக்கு தான் டி ஆஃப் என் இன்ட்டு C2 இன்ட் எஃப் ஆஃப் என் இருக்குல்ல, அதை ப்ரூவ் பண்ணுறது தான் நமக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்ன கண்டிஷன் வேணும்னா, அந்த ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை பி லெஸ் ஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு எஃப் ஆஃப் என் சொன்னால அந்த கண்டிஷன் நமக்கு தேவை. ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்மூத்னஸ் கண்டிஷன் வந்து இந்த இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. சப்போஸ் நான் எஃப் ஆஃப் என் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு n பவர் லாக் பிஏ ப்ளஸ் எப்சிலாங். ஓகே, n பவர் லாக் பிஏ ப்ளஸ் எப்சிலாங், அதுதான் நம்மளோட இது கொடுத்துருக்காங்க. அந்த தீட்டா ஆஃப் கொடுத்துருக்காங்களா, ஆல்ரெடி நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கு. எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் n பவர் லாக் பிஏ ப்ளஸ் எப்சிலாங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபார் எனி எப்சிலாங் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன எடுத்துக்கிறோம், நம்ம சி வந்து என்ன எடுத்துக்க போகிறோம்னா, சி ஈக்குவல் டு என்ன எடுக்க போகிறோம்னா, சி ஈக்குவல் டு b பவர் மைனஸ் எப்சிலாங் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இது வந்துடும். சி ஈக்குவல் டு b பவர் மைனஸ் எப்சிலாங் எடுத்துனா இந்த இது வந்துடும். இது வந்து என்ன இருக்குது, லெஸ் தேன் 1 இருக்குது. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு n பவர் லாக் பிஏ ப்ளஸ் எப்சிலாங், சி வந்துட்டு b பவர் மைனஸ் எப்சிலாங் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துனா என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஸ்மூத்னஸ் கண்டிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம், ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை பி அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றது தான் செக் பண்ணுறோம். ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை பி என்ன ஆகுது, எஃப் ஆஃப் என் பை பி ஆல்ரெடி நம்ம இது பண்ணோம். ஸோ ஏ இன்ட்டு என் பை, ஸோ என் இருக்கிற இடத்துல என் பை பி பண்ணோம், என் பை பி லாக் பி ஏ ப்ளஸ் எப்சிலாங், லாக் பிஏ ப்ளஸ் எப்சிலாங். ஸோ இதை நான் திருப்ப சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகுது, ஏ இன்ட்டு, ஸோ இது வந்து ஏ இன்ட்டு என் பவர் லாக் பி ஏ ப்ளஸ் எப்சிலாங். ஓகே, அடுத்து பிஏ வந்துட்டு அடுத்து திருப்ப இது பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பி பவர் மைனஸ் லாக் பிஏ இன்ட்டு பி பவர் எப்சிலாங். ஓகே, ஸோ அந்த எழுதிக்கிறேன். ஸோ பி பவர் மைனஸ் எப்சிலாங், ஆக்சுவலி பி பவர் மைனஸ் எப்சிலாங். ஓகே, இது என்னது, ஆக்சுவலாக எஃப் ஆஃப் என் வந்து n லாக் பிஏ ப்ளஸ் எப்சிலாங் எடுத்திருக்கேன். அப்போ இது என்ன ஆகுது, ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் என் வந்துடுது. வாட் இஸ் திஸ் ஒன், பி மைனஸ் லாக் பிஏ என்ன ஆகுது, பி மைனஸ் லாக் பிஏ வந்துட்டு என்ன ஆயிரும், திருப்ப வந்துட்டு ஏன் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ அது வந்து ஏ பவர் மைனஸ் 1 வரும். ஸோ இது வந்துட்டு திருப்ப அதே தான், இ பவர் லானக்ஸ் கான்செப்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பி பவர் லாக் பிஏ இருக்குது, அப்போ வந்து ஏ பவர் மைனஸ் 1 வந்துடும். ஓகே, இன்ட்டு பி பவர் மைனஸ் எப்சிலாங் இருக்கும். ஏ பவர் மைனஸ் 1 ஏவும் கேன்சல் ஆகி என்ன ஆயிரும், இது வந்து எஃப் ஆஃப் என் இன்ட்டு பி பவர் மைனஸ் எப்சிலாங் வரும். அப்போ நான் சொன்னது கரெக்ட் ஆகிடுச்சா, இங்கே வந்துட்டு
இந்த a into f of n by வந்து less than or equal to c into f of n satisfy ஆச்சா c equal to b power minus epsilon எடுங்க ஆட்டோமேட்டிக்காக இது சாட்டிஸ்ஃபை ஆகும் a into f of n by v வந்து less than or equal to c into f of n ஓகே c வந்து இங்கே என்னது b power minus epsilon ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் a into f of n by b less than or equal to c into f of n இங்கே c என்னது b power minus epsilon ஓகே ஸோ அது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணலாம் இது வந்துட்டு திருப்ப a பவர் ஐ பி பவர் ஐ இதை வந்து இண்டக்ஷன் மூலமாக நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் a பவர் ஐ பி பவர் ஐ ஸோ இதில் வந்து a பவர் ஐ ஸோ இதை திருப்ப வந்து a ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்கள் a3 யூஸ் பண்ணுங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா a பவர் ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் என் பை பிஐ இது என்ன ஆகும் அப்படின்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஓகே ஸோ இது வந்து திருப்ப நீங்கள் வந்து இண்டக்ஷன் மூலமாக ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம் ஸோ இது என்ன ஆக போகுதுன்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சிஐ இன்ட்டு எஃப் ஆஃப் என்ன இருக்க போகுது சி பவர் ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் என் ஓகே சி பவர் ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் என்ன இருக்க போகுது ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்போ என்ன ஆக போகுது இந்த சம்மேஷனுக்குள்ள சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 0 டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 0 டு n log bn a பவர் ஐ எஃப் ஆஃப் n பை பிஐ வந்துட்டு என்ன இருக்க போகுது லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 0 டு log bn c பவர் ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் என்ன இருக்க போகுது ஓகே பட் எஃப் ஆஃப் n வந்துட்டு இண்டிபெண்ட் ஆஃப் ஐ ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் n இன்ட்டு summation i equal to 0 to log bn into c ன்னு எழுதிக்கலாம் ஸோ இதை ஃபர்தராக என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து இன்ஃபினைட் சீரிஸாக மாற்றிக்கிறேன் அதை எஃப் ஆஃப் n இன்ட்டு சம்மேஷன் i equal to 0 to infinity c பவர் ஐன்னு எழுதிக்கிறேன் இது வந்து ஈக்குவல் டு எஃப் ஆஃப் n இன்ட்டு ஸோ இன்ஃபினைட் சீரிஸ்க்கு c வந்துட்டு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0க்கும் 1 கடையில் இருக்குது ஸோ 1 by 1 minus c ஆயிரும் ஓகே எஃப் ஆஃப் n இன்ட்டு 1 by 1 minus c அப்போ என்ன ஆயிடுது t ஆஃப் n வந்துட்டு t of n equal to okay t of n less than or equal to என்ன ஆக போகுதுன்னா f of n into 1 by 1 minus c okay f of n by 1 minus c plus இது என்ன இருக்கு order of n log ba வா இருக்கு okay order of n power log ba ஸோ அப்போ அது எதோட ஆர்டராக இருக்குது எஃப் ஆஃப் என் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஓகே சம் கான்ஸ்டன்ட் இருக்குது அப்போ இது வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சம் சி இன்ட்டு எஃப் ஆஃப் சம் சி ஒன் இன்ட்டு எஃப் ஆஃப் என்ன எழுதிக்கலாம் ஸோ அப்போ இது என்ன இது ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் ஓ ஆஃப் எஃப் ஆஃப் என்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம என்ன ப்ரூவ் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன் சி ஒன் இன்ட்டு எஃப் ஆஃப் என் வந்து இந்த ஆப்வியஸ் சி ஒன் இன்ட்டு எஃப் ஆஃப் என் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் என்ன இருக்குது சி டூ இன்ட்டு எஃப் ஆஃப் என் வந்துருச்சு ஸோ இது வந்து சி ஒன் போல சி டூன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே ஸோ சி டூ இன்ட்டு எஃப் ஆஃப் என் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிடுது ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் என் ஆயிடுச்சு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது என்ன ஆயிடுது கேபிட்டல் தீட்டா ஆஃப் எஃப் ஆஃப் என் வந்துடும் ஸோ அதோட ப்ரூஃப் முடியுது ஸோ இதான் மாஸ்டர் தியரத்தோட ப்ரூஃப் ஸோ சில ரிமார்க்ஸ் பார்க்கலாம் ஸோ எஃப் ஆஃப் என் வந்து ஆர்டர் ஆஃப் லாக் பிஏஎன் அது இதை வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதை கேபிட்டல் ஓ மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை பிக் ஓக்கு பதிலாக என்ன சொல்லிக்கலாம் பிக் தீட்டான்னு சொல்லிக்கலாம் ஓகே ரெண்டுமே இதில் வந்து ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம் நிறைய ஆத்தர்ஸ் நிறையா புக்கில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா அந்த கேபிட்டல் ஓக்கு பதிலாக பிக் ஓக்கு பதிலாக என்ன போட்டிருப்பாங்கன்னா கேபிட்டல் தீட்டாவே போட்டு அதையும் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ அதுவும் இருக்குது அந்த ஃபஸ்ட் ரிசல்ட் வந்து அதையும் எடுத்துக்காங்க ஸ்மூத்னஸ் கண்டிஷன் சொல்கிறோம்ல ஸ்மூத்னஸ் கண்டிஷன் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ரெகுலாரிட்டி கண்டிஷன் அது வந்து ஸ்மூத்னஸ்ன்றதுல ரெகுலாரிட்டி அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கலாம் அப்புறம் வந்துட்டு இந்த மூணு இதுக்கும் என்ன பிஹேவியர் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு கேஸில் என்ன சொல்லுதுன்னா அது வந்து இனிஷியல் கேசஸோட டாமினேட் பண்ணுது டாமினேட்டட் பை த இனிஷியல் கேஸ் அதுதான் வந்துட்டு என்ன பண்ணுது நம்மளை டாமினேட் பண்ணுது அதுதான் வந்து அதிகாரம் பண்ணுது அப்படின்றத சொல்லலாம் அல்லது அதை என்ன சொல்லலாம்னா அதை அந்த இந்த எஃப் ஆஃப் என் பை பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் என் இங்கே இருக்குது ஓகே ஸோ இது வந்து என்ன பண்ணலாம்னா பி டேர்ம்ஸாக இது பண்ணிக்கலாம் எஃப் ஆஃப் என் பை பி எஃப் ஆஃப் என் பை பி அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் ஓகே ஸோ இது வந்து ஏவால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்புறம் திருப்ப இது வந்து என்ன பண்ணோம்னா ஏவால் மல்டிப்ளை பண்ணி எஃப் ஆஃப் என் பை பி ஸ்கொயர் எஃப் ஆஃப் என் பை பி ஸ்கொயர் இது மாதிரி நிறையா போட்டே போகலாம் ஓகே ஸோ இது மாதிரி லீவ்ஸால் வரப்போகுது ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேஸில் வந்து என்ன சொல்லுதுன்னா அது வந்து டாமினேட்டட் பை ஸோ இதுவும் அதே மாதிரி ஓகே ஏவால் மல்டிப்ளை பண்ணி எஃப் ஆஃப் என் பை பி ஸ்கொயர் எஃப் ஆஃப் என் பை பி ஸ்கொயர்னு வரும் ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்துட்டு டாமினேட்டட் பை லீவ்ஸ் அதாவது எது அதிகாரம் பண்ணுதுன்னா இனிஷியல் கேஸோ அல்லது லீவ்ஸ் தான் அதிகாரம் பண்ணுது லீவ்ஸ்லேருந்து அது வந்து வருது அப்படின்றது அதிகாரம் பண்ணுது அல்லது அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜாமெட்ரிக்லி இன்க்ரீசிங் ஓகே அந்த இது வந்து ஜாமெட்ரிக்லி இன்க்ரீசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் படிச்சுட்டு போகலாம் ஸோ அது மாதிரி ஓகே அடுக்கு தொடர் வரிசை அல்லது பெருக்கு தொடர் வரிசை படிச்சு போகலாம் ஸோ பெருக்கு தொடர் வரிசை மாதிரி இது இருக்கும்ன்றது அதே மாதிரி செகண்ட் இது என்ன சொல்லுதுன்னா அது வந்து பேலன்ஸ்டாக இருக்குது ஓகே எல்லாமே அது எல்லா கேஸுமே அதில் ஈக்குவல் தான் அது வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்ற சொல்லு ஓகே ஒரு சமநிலையில் இருக்குன்றது மூணாவது இது வந்து என்ன அப்படின்னா மூணாவது சொல்லும்போது என்னென்னா அது வந்துட்டு பேஸ் கேஸை வச்சு டாமினேட் பண்ணுது பேஸ் கேஸ் தான் அதில் வந்து அதிகமாக அதிகாரம் பண்ணுது அடிப்படை தான் வந்து அதிகமாக அதிகாரம் பண்ணுது அது வந்துட்டு ரூட் வந்துட்டு அதிகமாக அதிகாரம் பண்ணுது ஓகே அதோட வேர் எங்கே இருக்கோ அதுதான் வந்துட்டு லீவ்ஸோட இலையோட வேர் தான் வந்து அதிகாரம் பண்ணுது அப்படின்றது
இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜாமெட்ரிக்கலி டிக்ரீசிங், அதாவது பெருக்கு தொடர்ச்சி வந்துட்டு குறைஞ்சிட்டே வருது, கூடாமல் குறைஞ்சிட்டே வருது அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, இதுதான் இதோட. ஸோ இதுதான் மாஸ்டர் தியரத்தோட சில இது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இதில் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்னன்றதை சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன், அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் டெஃபினிஷன் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா இதுதான் நம்ம பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நான் 3 எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா 10⁻⁻n/2, இன்னொன்று என்னென்னா 10⁻⁻2n, இன்னொன்று என்ன 10⁻1/n². ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு கம்ப்யூட்டேஷன் ஒரு கம்ப்யூட்டரில் வந்து கால்குலேட் பண்ணுறேன். எனக்கு வந்து அக்குரசி என்ன வேணும்னா 0.01 வரணும். ஓகே, அதாவது 0.01 வரணும். 0.01 என்னது 10⁻⁻2 வரணும். ஓகே, 10⁻⁻2 வந்துட்டு எனக்கு என்ன வரணும்னா கம்ப்யூட்டரில் போடும்போது எனக்கு இவ்வளோ 0.01 டெசிமல் வந்து அக்குரசி வரணும் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இது மூணுமே வந்துட்டு எங்கே கன்வர்ஜஸ் ஆகுது? இது வந்து 0க்கு தான் கன்வர்ஜஸ் ஆகுது, இதுவும் 0க்கு தான் கன்வர்ஜஸ் ஆகுது, இதுவும் 0க்கு தான் கன்வர்ஜஸ் ஆகுது. 3 சீக்வன்ஸுமே 0க்கு தான் கன்வர்ஜஸ் ஆகுது. இப்போ நான் இது வந்துட்டு என்ன பண்ணேன்னா எனக்கு இந்த 3க்குமே வந்துட்டு 0.01 எப்போ 0.01 அப்டைன் ஆகும், ஓகே, எப்போ வந்துட்டு அது 0.01 ரீச் ஆகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணேன்னா இப்போ மொதல் சீக்வன்ஸ் இது வந்து கேஸ் நம்பர் 1, இது கேஸ் நம்பர் 2, கேஸ் நம்பர் 3ன்னு எடுத்துக்கும். ஸோ கேஸ் நம்பர் 1 வந்துட்டு 10⁻⁻2 எப்போ வரும்? ஸோ 10⁻⁻2க்கு பார்ப்போம். ஸோ 10⁻⁻2 எப்போ வரும்? இதில் வந்துட்டு என்ன பண்ணணும், நான் வந்து n வந்துட்டு 4ன்னு போட்டோன்னா என்ன ஆயிரும்? n 4 போட்டால் 10⁻⁻2 வந்துடும். ரெண்டாவது கேஸ் எப்போ வரும்? n வந்துட்டு சிம்பிளி 1 போட்டாலே போதும். ஓகே, 1 போட்டாலே என்ன வரும்? 10⁻⁻2 வந்துடும். மூணாவது கேஸ் எப்போ வரும்? n வந்துட்டு 10 போட்டால் தான் வரும். ஓகே, n 10 போடும்போது தான் என்ன வரும்? 10 இது வந்துட்டு என்ன ஆக போகுது? நமக்கு வந்துட்டு 0.01 வரப்போகுது. ஸோ 10⁻⁻2 வருது. அப்போ 3 சீக்வன்ஸுமே 0க்கு தான் போகுது. ஆனால் ஒரு இது வந்துட்டு 4th ஸ்டெப்பில் தான் எனக்கு 0.01 வருது, இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்துடுது, அடுத்தது வந்துட்டு n = 10ல் வருது. இப்போ இதை நான் இன்க்ரீஸ் பண்ணேன், 10⁻⁻4 வரணும் எனக்கு. ஓகே, ஸோ நான் அக்குரசி கண்டுபிடிக்கும் போது 10⁻⁻4 வரணும். அப்போ இதில் என்ன வரணும்? ஃபஸ்ட்டு கேஸில் என்ன வரணும்? ஃபஸ்ட்டு கேஸில் வந்து n வந்துட்டு என்ன இருக்கணும்? n 4 வரணும்னா இது வந்து அட்லீஸ்ட் 8 இருக்கணும். ஓகே, 8 இருந்தால் தான் இது வரும். ரெண்டாவது கேஸில் என்ன வரணும்? n வந்துட்டு என்ன போட்டால் போதும் எனக்கு 10⁻⁻4 வர்றதுக்கு? n வந்து 2 போட்டாலே போதும், ஏன்னா 2 போட்டோன்னா என்ன வரும்? 2² 4 ஆயிடும். ஸோ அது வந்துடும். மூணாவது கேஸ்க்கு என்ன வரணும்? 10⁻�4 வரணும்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு வந்துட்டு அட்லீஸ்ட்டு 10,000 வரணும். ஸோ 1/10⁻⁴ வரணும். அப்போ எப்போ வரும்? 10,000 போட்டால் n வந்துட்டு 10,000 n² வந்து என்ன இருக்கணும்? n² வந்துட்டு 10⁻⁴ இருக்கணும். ஸோ n² வந்து 10⁻⁴ இருக்கும்போது தான் வரும். அப்போ n வந்து என்ன இருக்கும்? 10² இருக்கும்போது தான் வரும். ஸோ அப்போ என்ன வருது? n வந்துட்டு 10², அதாவது 100 இருக்கும்போது தான் வருது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா n 10⁻⁻2க்கு வரும்போது இது வந்துட்டு எப்படி போகுதுன்னா 4 8 டபுள் ஆகுது. இதில் வந்து என்ன ஆகுது? இதில் டபுளாக தான் ஆகுது, ஆனால் வந்துட்டு என்ன ஆகுது? சீக்கிரமே வந்துடுது, 2 ஸ்டெப்லேயே வந்துடுது. ஆனால் இதில் என்ன ஆகுது? ஸ்கொயர் டைம்ஸ். இதில் 10 இருக்குது, அதில் 10 இன்க்ரீஸ் ஆக வேண்டியிருக்கு. அதே இப்போ நான் திருப்பி வந்துட்டு 10⁻⁻8 போடுறேன். 10⁻⁻8 போடும்போது என்ன ஆகுது? இதில் என்னக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து 16 வேணும். ஓகே, 16 வேணும். n வந்து எனக்கு 16 வேணும், அப்போ தான் 10⁻8 வரும். இதில் வந்து என்ன வேணும்? n வந்துட்டு எனக்கு 3 இருந்தாலே போதும், 10⁻8 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 2/3 இருக்குது, ஸோ 8 வந்துடும். இதில் என்ன வேணும் எனக்கு? n வந்துட்டு 10⁻4 வேணும். ஓகே, அப்போ தான் எனக்கு 10⁻8 வரும். 10⁻4 வந்தால் தான். ஓகே, 10,000 எனக்கு வேணும், அப்போ தான் 10,000 இருந்தால் தான் அது வரும். ஸோ அப்போ 4ன்றது இங்கே 4 இருக்குது, இங்கே 8 16ன்னு டபுள் ஆகிட்டே போகுது. இங்கே என்ன ஆகுதுன்னா 1 2 3 அப்படி தான் போகுது. ஓகே, ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. 1 2 3 போட்டாலே போதும், ஆனால் எனக்கு வந்து என்ன ஆகுது? 0க்கு சீக்கிரமே போயிடும். அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து என்ன ஆகும்? சீக்கிரமே 0 கன்வர்ஜஸ் ஆகும். இந்த சீக்வன்ஸ் இதை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லோவாக கன்வர்ஜஸ் ஆகும். இதை கம்பேர் பண்ணும்போது இது ஃபாஸ்ட்டாக ரொம்ப கொஞ்சம் வேகமாக தான் போகணும். ஆனால் இது வந்து ரொம்ப என்ன பண்ணுது? ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, ஏதோ ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, எந்த ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு வந்து லீனியர், அந்த சீக்வன்ஸ் எப்படி கன்வர்ஜஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அது லீனியர் கன்வர்ஜென்ஸா, ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ்ன்றது ஒரு சீக்வன்ஸ், ரியல் சீக்வன்ஸ் இருக்குது, அது வந்து எங்கேயோ கன்வர்ஜஸ் ஆக போகுது. எல்லுக்கு வந்துட்டு ஒரு கேபிட்டல் எல்லுக்கு வந்து கன்வர்ஜஸ் ஆக போகுது. ஓகே, எக்ஸ்ன்றது ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன், இன்ஃபைனைட் சீக்வன்ஸ், ரியல் நம்பர், அது கன்வர்ஜென்ஸ்னு எடுத்துக்கிறேன். கன்வர்ஜ் ஆகிற சீக்வன்ஸு என்ன பண்ண போதுன்னா அது வந்து அட்லீஸ்ட் லீனியர் கன்வர்ஜென்ஸ் அல்லது லீனியர் கன்வர்ஜென்ஸ் சொல்கிறோம். எப்போ சொல்கிறோன்னா, தேர் எக்ஸிஸ்ட் அ கான்ஸ்டன்ட் சி. ஓகே, தேர் எக்ஸிஸ்ட் அ கான்ஸ்டன்ட், ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும் போது 0க்கும் 1க்கும் இடையில ஒரு கான்ஸ்டன்ட் எடுக்க போகிறோம், ஒரு மாறிலி எடுக்க போகிறோம். அந்த மாறிலி வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை ஆக போகுதுன்னா, லிமிட் n tends to infinity xn plus 1 minus l by xn minus l வந்துட்டு என்னவா இருக்க போகுது? ஈக்குவல் டு சியாக இருக்க போகுது. ஓகே, ஈக்குவல் டு சியாக இருக்க போகுது. ஸோ அப்படி இருந்ததுன்னா இது வந்து என்ன சொல்கிறேன்னா லீனியர் கன்வர்ஜென்ஸ் அல்லது ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் லீனியர் கன்வர்ஜென்ஸ் சொல்கிறோம். இது என்ன சொல்கிறோன்னா அட்லீஸ்ட் லீனியர் கன்வர்ஜென்ஸ் சொல்கிறோம். ஓகே, xn plus 1 minus l by xn minus l ஈக்குவல் டு சியாக இருந்துச்சுன்னா அது வந்து லீனியர் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்துட்டு லீனியர் கன்வர்ஜென்ஸ். இது வந்து சி வந்து என்ன சொல்லணும்னா, அந்த சி வந்துட்டு ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லிக்கலாம். அதோட ரேட் என்ன? ஸோ வந்து லீனியர் கன்வர்ஜென்ஸ் எவ்வளோ
ஃபாஸ்ட்டாக போதா ஸ்லோவாக போதான்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வந்து லீனியர் கன்வர்ஜென்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ரெண்டு டாபிக். இது வந்து சூப்பர் லீனியர் கன்வர்ஜென்ஸ் எப்போ சொல்லுவாங்கன்னா, சூப்பர் லீனியர் கன்வர்ஜென்ஸ்னா இதே மாதிரி ஸோ எக்ஸ்என் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, எக்ஸ்என் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். அது கரஸ்பாண்டிங்காக இன்னொரு சீக்வன்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன், ஆர்என் ஒரு சீக்வன்ஸு. அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு ஜீரோ கன்வர்ஜஸ் ஆகுது. ஓகே, எக்ஸ்என் வந்துட்டு எங்கே கன்வர்ஜஸ் ஆகுதுன்னா இது வந்து எல்லு கன்வர்ஜஸ் ஆகுது, ஆர்என் வந்து 0 கன்வர்ஜஸ் ஆகுது. ஸோ இது வந்து எப்போ நான் சூப்பர் லீனியர் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஆர்என் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா எக்ஸ்என் ப்ளஸ் 1 மைனஸ் எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்என் இன்டூ எக்ஸ்என் மைனஸ் எல்லாக இருக்கணும். ஃபார் ஆல் என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்னுக்கு வந்து அது ட்ரூவாக இருக்கணும் அப்படி இருக்கணும். அல்லது ஈக்குவலண்ட்டாக இதில் சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம்னா, இந்த சி வந்து 0 ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் லீனியர் கன்வர்ஜென்ஸ். ஸோ அப்போ என்ன சொல்லணும்னா ஈக்குவலண்ட்லி லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ்என் ப்ளஸ் 1 மைனஸ் எல் பை எக்ஸ்என் மைனஸ் எல். ஓகே, ஸோ இந்த இது வந்து என்ன இருக்கணும், இது வந்து 0க்கு கன்வர்ஜஸ் ஆகும். அப்படி 0 கன்வர்ஜஸ்னால் இந்த லிமிட்டோட இது வந்து 0 கன்வர்ஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறோம், அதை வந்து சூப்பர் லீனியர் கன்வர்ஜென்ஸ். ஓகே, சூப்பர் ஸ்டார் மாதிரி சூப்பர் லீனியர் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சப்லீனியர் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ சப்லீனியர் கன்வர்ஜென்ஸ், ஸோ ஐடியா இதுதான், ஒரே இதுக்கு நிறைய சீக்வன்ஸ் இருக்கும். ஓகே, 0 கன்வர்ஜஸ் ஆகிறதுக்கு நிறைய சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கன்வர்ஜஸ் ஆகுது, ஸ்லோவாக கன்வர்ஜஸ் ஆகுதா, ஃபாஸ்ட்டாக கன்வர்ஜஸ் ஆகுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் இதில் உள்ளது. ஸோ இது வந்து சூப்பர் லீனியர் கன்வர்ஜென்ஸ் காத்துறோம், லீனியர் கன்வர்ஜென்ஸ் பார்த்தோம். அடுத்து சப்லீனியர் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த சி வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா சப்லீனியர் கன்வர்ஜென்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ சப்லீனியர் கன்வர்ஜென்ஸ்னால் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xn ப்ளஸ் 1 மைனஸ் எல் பை எக்ஸ்என் மைனஸ் எல் வந்துட்டு ஒன்றா இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ என்ன அப்படின்னா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xn ப்ளஸ் 1 மைனஸ் எல் பை எக்ஸ்என் மைனஸ் எல் இருக்குது. ஓகே, இது வந்து சின்னு சொல்கிறேன். அந்த சி வந்துட்டு 0க்கும் 1க்கும் இடையில இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, சி வந்துட்டு 0க்கும் 1க்கும் இடையில இருந்துச்சுன்னா அது வந்துட்டு லீனியர் கன்வர்ஜென்ஸு. சி வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த சியை பொறுத்தா மாறப்போகுது. ஓகே, சி வந்துட்டு 0 லெஸ் தென் சி லெஸ் தென் 1ன்னா அது வந்து என்ன சொல்கிறோன்னா லீனியர் கன்வர்ஜென்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, லீனியர் கன்வர்ஜென்ஸ். அதே சி வந்துட்டு ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம், சூப்பர் லீனியர்னு சொல்கிறோம், சூப்பர் லீனியர். அதே சி வந்துட்டு ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம், சப்லீனியர்னு சொல்கிறோம். ஸோ இந்த எண்டு கேஸ் 0க்கும் 1க்கும் இடையில இருந்துச்சுன்னா லீனியரு, இந்த பக்கம் இருந்துச்சுன்னா 1 இருந்துச்சுன்னா அது சப்லீனியர், 0 இருந்துச்சுன்னா சூப்பர் லீனியர். ஓகே, அவ்வளோதான் கான்செப்ட் இல்லை. ஸோ இது வந்து 3 இது. ஸோ இதே வந்துட்டு இது போக அடிஷ்னலாக ஒரு இது இருக்குது, அது வந்து லாக்ரிதமிக் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. லாக்ரிதமிக் கன்வர்ஜென்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து சப்லீனியராக இருக்கணும், அதாவது சி வந்து 1 இருக்கணும். ஓகே, சி வந்து 1 இருக்கணும். அது போக என்ன கண்டிஷன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ லாக்ரிதமிக் கன்வர்ஜென்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன் இருக்குது, அது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ லாக்ரிதமிக் கன்வர்ஜென்ஸ் எக்ஸ்என் ப்ளஸ் 2, ஓகே, xn plus 2 minus xn plus 1 divided by xn plus 1 minus xn. ஸோ அதாவது 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கும். இதிலலாம் என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபஸ்ட்டு டேர்மோ செகண்ட் டேர்ம். ஓகே, ஸோ கன்சிக்யூட்டிவ் டேர்மோட எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஓகே எல்லோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஓகே, லிமிட்டோட அந்த லிமிட் இருக்குல்ல அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்து அதோட விகிதம் என்னன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ அந்த விகிதம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து அதோட லீனியர் கன்வர்ஜென்ஸ் சொல்கிறோம். இதில் என்ன பண்ணுறோன்னா அடுத்தடுத்து இருக்கிற 2 டேர்மு, ஓகே, அடுத்தடுத்து இருக்க 4 டேர்ம் எடுக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தடுத்து இருக்க 4 டேர்ம் எடுத்துகிட்டு அதில் உள்ள விகிதம் என்னன்னு பார்க்குறோம். அந்த விகிதம் வந்துட்டு என்ன இருக்குது, அதுவும் வந்துட்டு ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ஓகே, ஸோ இது போக இந்த சப்லீனியர் கன்வர்ஜென்ஸ் போக எக்ஸ்ட்ராவாக இந்த கண்டிஷன் இருக்கணும். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xn ப்ளஸ் 2 மைனஸ் xn ப்ளஸ் 1 டிவைட் பை xn ப்ளஸ் 1 மைனஸ் xn வந்துட்டு அதுவும் வந்து 1 இருக்கணும். ஸோ சப்லீனியர் கன்வர்ஜென்ஸோடு சேர்த்து இதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம், லாக்ரிதமிக்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து 2 கண்டிஷன் தேவை. ஒன்று வந்து இந்த கண்டிஷனும் தேவை, இன்னொரு கண்டிஷன் என்னது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xn ப்ளஸ் 1 மைனஸ் எல் பை xn மைனஸ் எல் வந்துட்டு 1 இருக்கும். இந்த 2 கண்டிஷன் இருந்தால் அது வந்து என்ன சொல்கிறோம், லாக்ரிதமிக் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா ஆர்டர். ஸோ ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து இப்போ லீனியர் தான் பார்த்தோம். ஸோ இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணலாம். எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம்னா, ஸோ இப்போ என்ன பார்த்தோம்னா லீனியர் கன்வர்ஜென்ஸ் பார்த்தோமா, ஸோ இதில் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதே தான் xn டென்ஸ் டு xn வந்துட்டு எல்லுக்கு போகுது. ஓகே, தேர் எக்ஸிஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ வந்து நான் 0ன்றதெல்லாம் சொல்லலை, தேர் எக்ஸிஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, தேர் எக்ஸிஸ் அ கான்ஸ்டன்ட் சி. ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது சி சச் தட் எப்படி இருக்க போகுதுன்னா xn ப்ளஸ் 1 மைனஸ் எல் பை xn மைனஸ் எல் பவர் ஆல்ஃபா வந்துட்டு ஈக்குவல் டு சியாக இருக்க போகுது. ஓகே, சியாக இருக்க போகுது. அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்ல போகிறோம்னா அந்த இதை வந்துட்டு ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இது வந்து ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இதில் என்ன சொல்ல போகிறோம், ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அது எப்படி ஃபாஸ்ட்டாக கன்வர்ஜஸ் ஆகுது, எவ்வளோ ஆர்டரில் கன்வர்ஜஸ் ஆகுது அப்படின்றது வந்துட்டு ஆல்ஃபா ஆர்டரில் கன்வர்ஜஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆல்ஃபா ஆர்டரில் கன்வர்ஜஸ் ஆகுது. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 போட்டால் என்ன ஆயிரும், நம்மளோட
லீனியர் கன்வர்ஜென்ட் வந்துருமா? ஏன்னா அதில் என்ன போட்டிருக்கோம், ஆல்ஃபா வந்துட்டு 1 மட்டும் இல்லை, சி வந்துட்டு என்ன சொல்லணும், 0 லெஸ் தென் சி லெஸ் தென் 1 சொல்லலாம். அது சொன்னால் என்ன ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து லீனியர் கன்வர்ஜென்ட் ஆயிரும். அதே ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 போட்டோன்னா அது வந்து என்ன ஆகப்போகுது, குவாட்ரட்டிக் கன்வர்ஜென்ஸ் ஆகுது. ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 போட்டோன்னா கியூபிக்கல் கன்வர்ஜென்ட் ஆகுது. ஸோ அது போக எது போட்டாலும் என்ன ஆகுது, ஆல்ஃபா கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கியூ கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கியூ கன்வர்ஜென்ஸ். கியூ வந்துட்டு 1 இருந்துச்சுன்னா அது வந்துட்டு இது ஒரு சில டெக்ஸ்ட் புக்கில் என்ன போட்டிருப்பாங்கன்னா லிமிட் n tends to infinity xn plus 1 minus L by xn minus L power q equal to mu ன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து கியூ கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கியூன்றது வந்து அதோட ஆர்டர். ஸோ இது வந்து 1 கன்வர்ஜென்ஸ், 2 கன்வர்ஜென்ஸ் அல்லது லீனியர் கன்வர்ஜென்ஸ், குவாட்ரட்டிக் கன்வர்ஜென்ஸ், கியூபிக்கல் கன்வர்ஜென்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த நியூ வந்துட்டு ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு யூஸ்ஃபுல்லாக சொல்லுவாங்க. பட் நம்ம வந்துட்டு லீனியர் கன்வர்ஜென்ஸ்க்கு மட்டும் தான் அதை சொல்கிறோம். மீதி இதுக்கு வந்துட்டு அது வந்து பெருசாக இது பண்ணல. பட் அந்த கேஸில் என்னன்னா லீனியர் கன்வர்ஜென்ஸ் வந்து 0 லெஸ் தென் சி லெஸ் தென் 1ன்றதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வந்து லீனியர் கன்வர்ஜென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஸோ இதில் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1/2 பவர்னு எடுத்துக்கலாம். ஓகே, 1/2 பவர் வந்துட்டு எப்படி கன்வர்ஜென்ஸ் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் போடுறேன், மீதி எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு எக்ஸசைஸாக பண்ணுங்கள். 1/2 பவர். ஓகே, எக்ஸன் வந்து என்னன்னா 1/2 பவர். இது எப்படி கன்வர்ஜென்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ 1/2 பவர் n plus 1. ஓகே, இது வந்து கண்டிப்பாக கன்வர்ஜென்ஸ் டு 0, அது ஆப்வியஸ். ஸோ 1/2 பவர் n plus 1 minus 0 by 1/2 பவர் n. இது எங்கே கன்வர்ஜென்ஸ் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஸோ இது என்னது 1/2 பவர் n, சாரி 2 பவர் n by 2 பவர் n plus 1 ஈக்குவல் டு 1/2ன்னு வரப்போகுது. ஸோ லிமிட் வந்து அப்போ என்னது, லிமிட் n tends to infinity. இது அப்ளை பண்ணோன்னா ஓகே xn plus 1 minus L by xn minus L. ஓகே, என்ன ஆகுது 1/2ன்னு வருது. ஓகே, xn plus 1 by xn minus L இது வந்து 1/2ன்னு வருது. ஸோ அப்போ இதோட ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 1/2, ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து என்னது, லீனியர். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா 1/n plus 1 எடுத்துக்கலாம். 1/n plus 1 எடுத்தோம்னா என்ன ஆகுது, ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 1/n plus 1 எடுத்தோம்னா ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், அதே மாதிரி திருப்பி இது பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து n plus 2 by n plus 1ன்னு வரப்போகுது. ஓகே, இது வந்து 0க்கு தான் கன்வர்ஜென்ஸ் ஆகுது. ஸோ n plus 2 by n plus 1 எடுக்கிறேன். திருப்பி இது என்ன ஆகுதுன்னா இது வந்து என்ன பண்ணிக்கலாம், n plus 2 by n plus 1 வந்து 1 plus n plus 1 by n plus 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 1 by அப்போ திருப்பி என்ன எழுதிக்கலாம், 1 by n plus 1 ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது என்ன ஆகுது, n tends to infinity ஆகும்போது இது வந்து 1 கன்வர்ஜஸ் ஆகும். ஸோ அப்போ இது வந்து சப்லீனியர் ஆயிடுது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், n plus 2 ப்ளஸ் அந்த இதை திருப்பி போட்டிங்கன்னா அது வந்துட்டு 1ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸசைஸ், இதை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னன்றது எப்படி வந்து ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், லீனியர் கன்வர்ஜென்ஸ்லாம் யூஸ் ஆகுதுன்றது தெரியும். இதெல்லாம் நம்ம பின்னாடி வந்து என்ன பண்ண போகிறோம்னா நிறையா தியரம்ஸில் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதோட இந்த வகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.